வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. இந்த நேர்காணல் பகுதியும் ஒரு விசேடத்துவம் கொண்டது, சிறப்பு கொண்டது, இவ்வாறு பல சொல்லலாம். அந்த வகையில் அண்மையில் தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில் ஒரு சர்வதேச விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. MUGP சர்வதேச அமைப்பினால் இந்த விருது வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்டர்நேஷனல் ஷஃபாய் விருது வழங்கும் நிகழ்வு தான் அன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த சர்வதேச மட்டத்திலான விருது வழங்கும் நிகழ்வில் இலங்கையைச் சேர்ந்த இலங்கையின் ஊடகத்துறைக்காக ஒருவர் விருது பெற்றிருந்தார். யார் என்பதை இந்த காணொளியின் பிறகு நாங்கள் சொல்கிறோம். இந்த காணொளியும் உங்களுக்கு பதில் சொல்லும். இப்பொழுது அந்த காணொளியை பார்க்கலாம். Lakshmi Kumar International, Sugar Studio and Campus Limited. Internationally renowned Best TV Presenter of the Year 2025. Goes to Sri Lanka, Rupavahini Corporation, Netra TV, Mr. Maria Jayama. Congratulations. தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில் இடம்பெற்ற MUGP சர்வதேச அமைப்பினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இந்த சர்வதேச ஷஃபாய் விருது வழங்கும் நிகழ்வில் நேத்ரா தொலைக்காட்சியின் மூத்த சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் நமது
மைக்கேல் மரிய ஜெர்மனுக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருந்தது. இலங்கை சார்பாக சர்வதேச மட்டத்தில் ஊடகத்துறைக்கு இலங்கையின் ஊடகத்துறைக்கு ஒரே ஒரு விருது வழங்கப்பட்டது. அதையும் நமது மைக்கேல் மரிய ஜெர்மன் வென்றிருந்தார். சர்வதேச மட்டத்தில் புகழ்பெற்ற சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதையை நமது சகோதரர் நண்பர் மைக்கேல் மரிய ஜெர்மன் பெற்றிருந்தார். அவருடன் தான் இன்று நாங்கள் நேர்காண இருக்கின்றோம். வணக்கம் ஜெர்மன். வணக்கம் நாகமணி ராஜா. அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். ஆமாம், உங்களிடம் அதிகம் பேசுவதற்கு இல்லை, நீங்கள் தான் பேச வேண்டும். அதிகம் நேர்களுடன் தொடர்புபட்டவர். சரி, இந்த விருது இப்பொழுது சர்வதேச மட்டத்தில் ஒரு விருது கிடைத்திருக்கிறது. அது நேத்ராவுக்கும் அதே போல நேத்ராவில் பணிபுரியும் எங்களுக்கும் பெருமையை தேடி தந்திருக்கின்றீர்கள். இந்த பெருமை, இந்த விருது பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக நாகமணி ராஜா, முதலில் எல்லா இறைவனுக்கு நான் வணக்கத்தை சொல்லியாக்க வேண்டும். அதே போல இப்படியான வாய்ப்பினை வழங்கிய நேத்ரா லைவர்ஸினுடைய பணிப்பாளர் திரு வளர் நிலாரன் காசிம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் மூத்த தயாரிப்பாளர் திரு வளர் கேசவன் அண்ணா அவர்களுக்கும், அதே போல தயாரிப்பு உதவியில் பணிபுரிகின்ற உதவி தயாரிப்பாளர் சஜா அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே நன்றிகள் சொல்கின்ற அதே தருணத்தில் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் நாகமணி ராஜா உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு நான் மிகவும் பெருமக்கள் அடைகின்றேன். இந்த விருது சர்வதேச தரத்திலான சர்வதேச மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒரு விருதாக அமைக்கின்றது. இது நண்பர் ஊடாகவே இது எனக்கு அறிய கிடைத்தது. பிறகு இதுக்கான விண்ணப்பத்தை நான் அனுப்பியிருந்த பொழுது நான் எதிர்பார்க்கவில்லை இதுக்காக நான் பரிந்துரை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் முதலில் அதுக்கான விண்ணப்பத்தை நான் அனுப்பியதன் பின்னதாக என்னுடைய நிகழ்ச்சிகளுடைய காணொளிகளை அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த காணொளிகளை நாங்கள் அனுப்பியிருந்தோம், தேடி சில முக்கியமான காணொளிகளை அனுப்பியிருந்தோம். அந்த வகையில் அந்த காணொளிகளை பார்த்துவிட்டு அதன் பின்னதாக என்னுடைய பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தார்கள். அதன் பின்னதாக சில வாரங்கள் கடந்தது பின்னதாக நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் அறிவித்தார்கள். இத்தனையாம் தேதி இங்கு இடம்பெறவிருக்கிறது என்பதை தொடர்பாக அறிவித்திருந்தார்கள். இருந்தாலும் தாய்லாந்துக்கு சென்று இந்த விருது விழாவில் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது சாத்தியப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆகவே அது செல்ல வேண்டுமா என்ற ஒரு யோசனையில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்கின்ற ஒரு யோசனை இருந்த தருணத்தில் என்னுடைய குடும்பத்தார் அதே போல் என்னுடைய நண்பர்கள் உற்சாகம் ஊட்டி, இல்லை நீ கண்டிப்பாக போய் வர வேண்டும், சர்வதேச ஒரு விருது கிடைப்பது என்பது அவளுக்கு இலகுவான ஒரு விடயம் கிடையாது, ஒரு வெளிநாட்டிலே சென்று ஒரு விருதினை வாங்கி வருவது அது எல்லோருக்குமே பெருமையாக இருக்கும் என்று உற்சாகப்படுத்தியிருந்தார். ஆகவே செல்வதற்கு முதல் நாள் தான் இறுதியாக தீர்மானித்து சரி செல்வோம் என்று முடிவெடுத்து சென்றோம். நிச்சயமாக இந்த விசா தேவைப்படாது தாய்லாந்து நாட்டுக்கு, பாஸ்போர்ட் கடவு சீட்டு மாத்திரம் இருந்தால் போதும். ஆகவே முதல் நாள் தீர்மானித்து மாலை வேளையிலே உடனடியாக இந்த டிக்கெட் பதிவு செய்து நாங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே இது மகிழ்ச்சியான ஒரு விடயம். அது புதிய நாடு, புதிய நகரம், புதிய மக்கள், புதிய மொழி. ஆகவே எப்படி இருக்கும் என்கின்ற சந்தேகத்தோடு இருந்த பொழுது என்னுடைய மனைவியினுடைய பணிபுரிகின்ற அந்த அலுவலகத்தில் இருக்கின்ற அருட்தந்தை அவர் அவருடைய நன்கு பழக்கமான ஒரு சகோதரனூடாக நான் நினைக்கின்றேன், அவருடைய பெயர் நிரோஷன் என்று நினைக்கின்றேன், அவரோடாக அங்கு சில ஏற்பாடுகளை ஒழுங்கமைத்து தந்திருந்தார். அந்த வகையில் எனக்கு மிகவும் கொஞ்சம் இலகுவாக இருந்தது, நாட்டிலே நான் பயணிக்கக்கூடிய வகையிலே இருந்தது. ஆகவே அங்கு சென்று இந்த விருதினை பெறக்கூடிய வகையில் இருக்கின்ற பொழுது பேங்காக் நகரிலே பிரின்ஸ் பேலஸ் ஹோட்டலில் தான் அந்த விருது வழங்கும் விழா இடம்பெற்றது. அநேக விண்ணப்பங்கள் வந்தும் 40 விருதுகள் மாத்திரமே வழங்கி வைக்கப்பட்டது. 40 துறைகளுக்கு 40 பேருக்கு மாத்திரமே விருது வழங்கி வைக்கப்பட்டது. மருத்துவம், கல்வி, வியாபாரம் இப்படியான பல்வேறு துறைகளில் பல நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். விசேடமாக இலங்கை நாட்டில் பிறந்து வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாக வந்திருந்தார்கள். கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து, அதே போல் அந்த தாய்லாந்து நாட்டிலிருந்து இருந்தவர்களும் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்ட அந்த விருது வழங்கும் விழாவிலே ஊடகத்துறைக்கு இலங்கையில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த ஒருவர் நானாக அமைய பெற்றது என்னுடைய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். சர்வதேச மட்டத்திலே புகழ்பெற்ற சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதாக அந்த விருது எனக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் ஷபா விருதாக இந்த விருது எனக்கு வழங்கி வைக்கப்பட்டது. உண்மையிலே தருணத்தில் இலங்கையின் இதனுடைய பிரதிநிதியாக ஒழுங்கமைப்புகின்ற இதனுடைய பணிப்பாளர் திரு வளர் நிரோஷன் மாதவ் அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்தான் மிகவும் உற்சாகப்படுத்தி கண்டிப்பாக அந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி அன்போடு அழைத்திருந்தார். ஆகவே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. உண்மையிலே செல்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்தினர் அதே போல் என் நண்பர்களையும் நான் தருணத்திலே மிகவும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். சர்வதேச மட்டத்தில்
புகழ்பெற்ற சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ற விருதை நீங்கள் பெற்று எமது நிறுவனத்திற்கும் ஒரு பெருமையை தேடி தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பதில் அந்த பண்பு உங்களுடைய ஊடக முதிர்ச்சியை காட்டுகிறது. அதே போல இந்த விருது மாத்திரமல்ல, இது சர்வதேச மட்டத்தில் கிடைத்திருக்கிறது, எமக்கும் பெருமை அளிக்கிறது. கடந்த வருடம் கூட பல விருதுகளை பெற்றிருக்கின்றீர்கள், புகழ்பெற்ற பல விருதுகளை பெற்றீர்கள். அந்த விருதுகள் பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை தாருங்கள். கண்டிப்பாக ராஜா. ஏற்கனவே கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களமும் அத்தோடு தேசிய கத்தோலிக்க ஊடக நிறுவகமும் இணைந்து வழங்கிய தர்ம பிரபாஸ்வரர் என்கின்ற கலைஞர்களுக்கான ஒரு விருது 2018ஆம் ஆண்டு எனக்கு கிடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அது ஒருவருடைய வாழ்நாளிலே ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற ஒரு விருதாக அமைந்திருந்தது. அந்த விருது எனக்கு இந்த இளம் வயதில் கிடைத்ததுட்டு பெரும் மகிழ்ச்சி உண்மையிலேயே. அது கிட்டத்தட்ட மூத்த சிரேஷ்ட கலைஞர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு விருது. ஆகவே நானும் அந்த கலைக்கு, அதாவது கிறிஸ்தவ இந்த மதத்திலே கலைகளுக்காக செய்த அர்ப்பணிப்பினை கருத்தில் கொண்டு விஷயமாக இந்த கேரோல் கீதங்களாக இருக்கலாம், ஏனைய விடைகளாக இருக்கலாம், சமய நிகழ்ச்சியாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த விருது எனக்கு கிடைக்கப்பட்டது. அதைட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தவிரவும் சாகித்ய விருது, இளைஞர் சேவை மன்றத்தினால் வழங்கப்படுகின்ற விருது, இப்படியான சில விருதுகள் கிடைத்திருந்தாலும் கடந்த வருடத்தில் எனக்கு கிடைத்த விருது பீப்புள்ஸ் எக்ஸலன்சி விருது. சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர், செய்தி வாசிப்பாளர், தயாரிப்பாளர் என 3 துறைக்குமாக அது கிடைத்திருந்தது. அதன் பின்னதாக பீப்புள்ஸ் பினக்கல் விருது கிடைத்திருந்தது, சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதாக அமைந்திருந்தது. உண்மையிலே இந்த விருது கிடைத்ததிட்டு மகிழ்ச்சி. அதே போல் தேசிய மட்டத்தில் பார்க்கின்ற பொழுது ரைகம் விருது, அதே போல் அரச விருது, ஸ்டேட் அவார்ட்ஸ், இவை எனக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தன. ஆகவே இவற்றையும் நான் இந்த தரத்திலே மகிழ்ச்சியோடு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இந்த விருது பற்றி பேசுகின்ற பொழுது ராஜா, நிச்சயமாக நேத்ரா அலைவரிசைக்கு நீங்கள் சொன்னது போல இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாமனுக்கு கிடைத்த ஒரு விருதாகவே நான் கருதுகின்றேன். தனியே ஒரு தனி மனித ஆளுக்காக கிடைக்கின்ற விருது அல்ல. இதெல்லாம் ஒட்டுமொத்த முயற்சியினூடாக கிடைக்கின்றது. நாங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றோம் என்று சொன்னால் இது பின்னால் இருந்து பாடுபடுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், உதவி தயாரிப்பாளர்கள், டெக்னிக்கல் உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள், கேமரா உத்தியோகத்தர்கள், செட் கலைஞர்கள் மற்றும் ஒப்பனை கலைஞர்கள், இப்படியாக பலர் இருக்கின்றார்கள். இவற்றெல்லாம் நிர்வகிக்கின்ற பணிப்பாளர் இருக்கின்றார். ஆகவே நேத்ரா அலைவரிசை எப்பொழுதுமே தரமான நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதாவது குடும்பத்தாரோடு இணைந்து பார்க்கக்கூடிய வகையிலான ஒழுக்கமிகு பாடல்கள், ஒழுக்கமிகு நிகழ்ச்சிகளை, தரமான நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற அலைவரிசை நேத்ரா அலைவரிசை. ஆகவே அதான் இது குடும்பத்தின் அலைவரிசையாக இருக்கின்றது. தேசிய அலைவரிசை என்ற ரீதியில் நாங்கள் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தேவையானவற்றை மிகவும் சிறந்த வகையில் வழங்குகின்றோம். அந்த வகையில் இப்படியாக வழங்குகின்ற நிகழ்ச்சிகள் தான் நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம். ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டே எங்களுக்கு விருதுகள் கிடைக்கின்றன, தரமான நிகழ்ச்சிகளாக. ஆகவே அந்த இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்களும் இந்த நேத்ரா அலைவரிசைக்கு ஏதோ செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பாக, ஒரு காரியமாக இந்த விருது கிடைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விஷயமாக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் நேத்ரா அலைவரிசை என்று அவர்கள் உச்சரிக்கின்ற பொழுது அது எங்களுடைய அலைவரிசைக்கு, என்னுடைய கூட்டுத்தாபனத்துக்கு ஒரு நட்பெயர் கிடைக்கின்றது, கீர்த்தி கிடைக்கிறது. எதுவும் அந்த ராமர் பாலம் கட்டுகின்ற பொழுது ஆண்டில் கல் கொடுத்தது போல, சிறு கற்களை போட்டது போல எங்களால் செய்யக்கூடிய ஒரு வகையிலான ஒரு விடயமாக இருப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே தரமான நிகழ்ச்சி, மாணவர்கள் எல்லோரும் பார்த்து மகிழக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சியை வழங்குகின்ற கூட்டுத்தாமனத்துக்கும் அதே போல் நேத்ரா அலைவரிசைக்கும் நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் ராஜா, நிச்சயமாக நாங்கள் சொல்லியாக வேண்டும், இந்த விருதுகள் என்பது பெற்றுக்கொள்ள நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம். அந்த உழைப்பு, விருதுக்காக யாரும் உழைப்பது கிடையாது, உழைக்கின்ற உழைப்புக்கு விருது கிடைக்கிறது, இதுதான் உண்மை. ஆகவே இப்படியான விடயங்கள் மகிழ்ச்சியை தருகின்றது. அதே நேரத்தில் இதை நாங்கள் தலைக்கணமாக எடுத்துக்கொள்ளாமல் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனையோ இருக்கிறது என்பது என்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது. இது நாங்கள் சாதாரணமாக கற்றது கையளவு என்பது போல ஒரு சிறு அளவு தான் கற்றுக்கொண்டோம். மூத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், எத்தனையோ கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே அவற்றை நோக்கி பயணிப்போம், கற்றுக்கொள்வோம் என்பதே என்னுடைய கருத்தாகவே அமைகிறது. உண்மையில் இது எல்லோருக்குமே நான் நன்றிகள் கூற வேண்டுமாக இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது, அந்த அளவுக்கு எல்லோருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மைக்கேல் மரிய ஜெயமன், உங்களை நீண்ட காலமாக நான் அறிவேன். இப்பொழுது உங்களுடைய அந்த சர்வதேச மட்டத்தில் விருது கிடைத்திருக்கின்றது. அந்த விருதுக்கு நீங்கள் பொருத்தமானவர் என்பது உங்கள் பதிலில் இருந்த அந்த முதிர்ச்சி தெரிகிறது. சரி, இந்த ஊடகத்துறையின் ஆரம்பம், இந்த ஊடகத்துறைக்கு உங்களுடைய குடும்ப பங்களிப்பு எவ்வாறு இருந்தது? உங்களுடைய குடும்ப சூழல் இவ்வாறு சாதித்தீர்கள்? அந்த பயணத்தை சொல்லுங்கள். குடும்பம் நிச்சயமாக ராஜா,
முக்கிய பக்கபலமாக இருப்பதை நான் நினைவு கூறுகின்றேன். என்னுடைய பெற்றோர்கள் இருவருமே ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்கள், இருவருமே அதிபர்களாக பணியாற்றியவர்கள். அவர்களுடைய வழிகாட்டத்தான் இதை நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதேபோல் என்னுடைய சகோதரிகளுடைய கணவர், அதே போல் பிள்ளைகள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தட்டி கொடுப்பது தான் நாங்கள் இந்த அளவுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் என்னுடைய மனைவி மற்றும் மனைவியுடைய குடும்பத்தினர், இவர்களுக்கு நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நாங்கள் இங்கு தான் அதிகமான நேரத்தை நாங்கள் செலவிடுவோம், குடும்பம் என்று. ஆகவே அதுக்காக அர்ப்பணிக்கின்ற எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கு நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். விஷயமாக எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், 2 பெண் குழந்தைகள். ஒருவர் மரிய ஜொஹேன் ஆண்டோனியா, மற்றவர் மரிய ஜெகன் அனாலியா. ஆகவே இந்த 2 குழந்தைகளையும் என்னுடைய குடும்பத்தினர் எல்லோருமே ஒற்றுமையாக பார்த்து கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையுமே வழிநடத்துவதன் ஊடாகவே நான் இந்த துறையில் பயணிப்பதற்கு ஏதுவாக அமைக்கிறது. அதே போல் அந்நாட்களில் கொழும்புக்கு வருகின்ற பொழுது என்னுடைய ஒரு சகோதரன் இருந்தார், பெரியப்பாவுடைய மகன் திருவாளர் பெர்னாண்டோ. அவர் தான் எனக்கு அந்த நாட்களிலே கொழும்பில் தங்குவதற்கு இருப்பதற்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்தவர். இப்போ ஒரு விருது என்று நாங்கள் கிடைக்கின்ற பொழுது எடுத்த எடுப்பிலே கிடைக்காது. என்னுடைய குடும்பத்தின் யாருமே இந்த ஊடகத்துறையில் இல்லை, என் ஊர் மக்கள் கூட இல்லை. ஆகவே யாரும் தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு உதவுவதற்கு இல்லை. இது தனி முயற்சியாகவும் எல்லா வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதமாகவும் நல்ல உள்ளங்கள் பல இருக்கின்றார்கள் அந்த ஊடகத்துறையிலே. அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியே நல்ல உள்ளங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த பயணம் தொடர்வதற்கான வாய்ப்பும் கிடையாது. ஆகவே ஒட்டுமொத்த நல்ல உள்ளங்களுக்கும் நான் தருணத்தில் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய முன்னாள் பணிப்பாளர்கள், என்னுடைய முன்னாள் தயாரிப்பாளர்கள், இந்நாட்கள் இருக்கின்ற என்னுடைய சக தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அனைவருக்குமே நான் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆமாம், உண்மையில் ஜெயமன், இந்த ஊடகத்துறை பயணம் என்பது அவ்வளவு இலகுவான பயணம் அல்ல. நீங்கள் சொன்னது போல அந்த குடும்பத்திலிருந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு, தனி மனிதனாக இருக்கும் பொழுது எம்மை சார்ந்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பல இருக்கின்றன. அதனையும் நிறைவேற்றி கொண்டு இந்த ஊடகத்துறையில் எமது விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொண்டு பயணிப்பது மிக இலகுவான காரியம் அல்ல. ஊடகத்துறையில் உங்களுடைய பயணம் எத்தனை வருடங்கள், ஊடகத்துறைக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆகின்றன? ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் நேத்திர அலைவரிசையோடு இணைந்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகின்றன. அதுக்கு முன்பதாக தனியார் அலைவரிசைகள் 2 பணிபுரிந்தேன். சர்வதேச ஆன்லைன் வானொலி ஒன்று அலைவரிசை, அதே போல் இங்கிருக்கின்ற ஒரு ரேடியோ வானொலி அலைவரிசையில் பணிபுரிந்தேன். இதுக்கு முன்பதாகவும் மற்றும் ஒரு சகோதர தொலைக்காட்சியில் சிறிது காலம் பணிபுரிந்திருக்கின்றேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்கள் என்று சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். 16 வருட கால ஊடக அனுபவத்தை கொண்ட நீங்கள் இப்பொழுது பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றீர்கள். இப்பொழுது ஊடகங்கள் பல வந்துவிட்டன, பல ஊடகங்கள் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றன. ஊடகம் துறை சார்ந்த மோகமும் இப்பொழுது குறைந்த பாடில்லை. இப்பொழுதும் அந்த வெளியிடத்தில் உள்ளவர்களுக்கு அந்த மோகம் இருக்கிறது. இதனால் பலர் தவறான வழிநடத்தலுக்கும் உட்படுகிறார்கள். வழிநடத்துபவர்களுக்கு அந்த விடயம் தெரியாத ஒரு சூழல் கூட இருக்கிறது, நாங்கள் அறிந்திருக்கட்டும். இப்பொழுது ஊடகத்துறைக்கு புதிதாக வர விரும்புபவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்னவா? நல்ல ஒரு கேள்வி ராஜா, நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் நினைவுபடுத்தியிருந்தீர்கள். அநேகருக்கு இந்த ஊடகத்துறையில் வர வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கிறது. நேற்று கூட என்னுடைய 15-16 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஊடகத்துறையில் வர வேண்டும் என்பதற்காக பயிற்சி எடுத்த பொழுது என்னோடு படித்த ஒரு நண்பரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. என்னோடு படித்த 25 கிட்டத்தட்ட 40 பேர் மட்டில் படித்தார்கள். அவர்கள் எல்லோருக்குமே வாய்ப்பு கிடைத்ததா என்று பார்க்கின்ற பொழுது கிடைக்கவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையிலே ராஜா, எத்தனையோ திறமையானவர்கள் வெளியே இருக்கின்றார்கள், நல்ல திறமையானவர்கள் இருக்கின்றார்கள், எப்படி வருவது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். சில நேரங்களில் தவறான சில வழிநடத்தல்கள் இவர்களை இந்த ஊடகத்துறையே வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகின்ற அளவுக்கு மாறி போகிறது. ஆனால் அப்படி அல்ல. உண்மையில் நல்ல ஒரு துறை ஊடகத்துறை. ஆகவே நல்ல ஊடகங்கள் இருக்கின்றன. நாங்கள் தேசிய ஊடகம் என்பது போல சகோதர தனியார் ஊடகங்கள் பலவும் இருக்கின்றன. உங்களை நீங்கள் பயிற்சி படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விடயம். தன்னை தாங்களே வளர்ச்சி அடைவதற்காக தன்னை தாங்களே செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே உண்மை. உச்சரிப்பாக இருக்கலாம், பேசுகின்ற விதமாக இருக்கலாம். இவற்றை நாங்களே மெல்ல மெல்ல பயிற்சி எடுத்துக்கொண்டு கிடைக்கின்ற அந்த நேர்முக பரீட்சையில் அதை நாங்கள் சிறந்த முறையிலே முகம் கொடுத்து நாங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது ஊடகத்துக்கு நாங்கள் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நாங்களும் அப்படித்தான் வந்தோம். நேர்முக பரீட்சைக்கு முகம் கொடுத்து, திரை தகுதிக்கான பரீட்சைக்கு முகம் கொடுத்து நாங்கள் வந்தோம். ஆகவே அப்படி நீங்கள் உங்களை வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது உங்களை யாரென்று நிரூபிக்கக்கூடிய வகையிலே உங்களை நிரூபிப்பதற்காக சரியான முறையில் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட ரீதியில் நல்ல அனுபவம் உள்ளவர்களிடம் சென்று நீங்கள் பயிற்சியை பெறுங்கள். நானும் ராஜா உண்மையிலே பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக இந்த ஊடக கற்கை நிறையை நான்
பயிற்சிகளை வழங்கி வருகின்றேன். அதே போல் ஊடகத்துறைக்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற இளைஞர் யுவதிகளுக்காக பிரத்யேகமான வகுப்புகளை நான் எடுக்கின்றேன், பயிற்சி பட்டங்கள் நடத்துகின்றேன். ஆகவே இயலுமான வரையில் அவர்கள் இதில் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கேற்ற வகையிலான பயிற்சிகளை வழங்குகின்றேன். ஆகவே நாங்கள் எவ்வளவுதான் பயிற்சிகள் வழங்கினாலும் நாங்களாக நினைத்து முயற்சி செய்கின்ற பொழுதே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவற்றை கவனத்தெடுத்து வருகின்ற பொழுது இதில் பயணிக்கலாம். அதே போல தன்னடக்கம் என்பது இன்றியமையாத ஒன்று. கற்றது கையளவு என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு இன்னும் நிறைய கற்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருந்தால் மாத்திரமே நாங்கள் இந்த ஊடகத்துறைக்குள் வரவும் முடியும், வந்தால் வளரவும் முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உண்மையில் அருமையான ஒரு பதிலாக இருந்தது ஜெயமன். உண்மையில் இந்த ஊடகத்துறை என்பது சவால் மிக்கது. அதுடன் நீங்கள் சொன்னது போல ஒரு போராட வேண்டி இருக்கிறது, சவால்களை சந்திக்க வேண்டியது உங்களிடம் அது அத்தனையும் இருக்கிறது. போராட்டம் இருந்தாலும் சரி, ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் சாதிக்க வேண்டிய அத்தனை தகுதிகளும் இருக்கின்றன. எதிர்காலத்தில் ஒரு தனிப்பட்ட ஊடகவியலாளனுடைய ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நீங்கள் ஒரு இப்பொழுது கிட்டத்தட்ட பல வருடங்கள் அனுபவத்தில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது ஊடகவியலாளர்களுக்கென்று ஒரு கோவை இருக்கிறது, சிலர் அதை மதிக்காமல் இருக்கின்றார்கள். எவ்வாறு ஒரு சிறந்த ஊடகவியலாளன் இருக்க வேண்டும்? ஊடகவியலாளன் என்பது ஒரு முக்கியமான ஒரு சேவை பாங்கான ஒரு தொழில் என்பதை முதலில் கவனித்துக் கொள்ள வேண்டும். பக்கச்சார்பற்று யாருடைய மனதையும் புண்படுத்தாத வகையிலே அவனுடைய பணிகள் இருக்க வேண்டும். அந்த பணிகளினூடாக பல சமூகத்துக்கு நன்மை விளைவிக்க வேண்டும். அதான் சொல்வார்கள், இந்த ஊடக தர்மம் என்று சொல்வார்கள், அதனை பாதிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் நேர்மையோடு நியாயமான முறையிலே எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் உண்மையை தட்டி கேட்கின்ற அந்த தெம்போடு உண்மையான சேவையோடு மக்களுக்காக சேவை வழங்க முன்வர வேண்டும். எது தவறாக இருக்கிறதோ அதை சுட்டிக்காட்டி மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும். இது வெறுமனே பொழுதுபோக்கு மாத்திரமல்ல, பொழுதுபோக்குக்குள்ளும் பல நல்ல விடயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதே ஊடகவியலாளனுடைய கடமையாக இருக்கின்றது. அவன் யாருடைய பக்கமும் சாராமல் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். தன்னுடைய ஊடக நிறுவனத்தை சரியான முறையிலே அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவதன் காரணமாக ஒழுக்கமிக்கவராக இருக்க வேண்டியது இன்றியமையாத ஒரு கடமையாக இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆமாம் ஜெயமன், உங்களுடைய அனுபவத்தில் இவ்வளவு சர்வதேச பல ஊடகங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். சர்வதேச ஊடகத்துடன் ஒப்பிடும் பொழுது தேசிய தொலைக்காட்சியுடைய வகைப்பாகம் அல்லது அதனுடைய பயணம் உங்களுடைய பார்வையில் எவ்வாறு இருக்கிறது? தேசிய தொலைக்காட்சி உண்மையில் நல்ல ஒரு கேள்வி. ஆனால் நேரம் போதாது சொல்வதாக இருந்தால் பதில் சொல்வதற்கு. உண்மையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். எத்தனையோ ஊடகங்கள் இலங்கையிலே இருந்தாலும் கூட கூட்டுத்தாபன வளாகத்தை பார்த்தாலே தெரியும் இது கிடைப்பதற்கு உண்மையிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வது போல அப்படியான ஒரு இடம். நல்ல ஒரு பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல உள்ளங்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து பயணிக்க நல்ல தயாரிப்பாளர்கள். அதே போல பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளுமே தைரியமாக வெற்றி நடை போடுவதற்கு ஏற்ற ஒரு ஊடகம் ரூபவாணி கூட்டுத்தாபனம் நேத்ரா அலைவரிசை என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன். அதே போல பல அந்நாட்களில் ஜப்பான் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தோடு உருவாங்கி செயற்படுகின்ற இந்த ஊடக நிறுவனம் இன்னும் சர்வதேசத்தில் இருக்கின்ற புதிய பல தொழில்நுட்பத்தோடு இன்னும் சேர்ந்து உள்வாங்கி அவற்றோடு நடை போடுகின்ற பொழுது அந்த நடை வெற்றி நடையாக அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் ஜெயமன், உண்மையில் நீங்கள் கூறியது போல நேரம் முக்கியமானது ஊடகத்துறையில். அந்த வகையில் இன்று சர்வதேச ரீதியில் ஒரு விருதினை பெற்று எமக்கும் பெருமையை தேடி தந்த மரிய ஜெயமன் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஊடக பயணம் இன்னும் மென்மேலும் சிறப்பாக சென்று பல வெற்றிகளை அடைய நாங்களும் சக நண்பர்கள் என்ற வகையில், சக ஊடகவியலாளர்கள் என்ற வகையிலும், தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பயணம் இவ்வாறே தொடர வேண்டும். உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அதே போல இந்த நேத்ரா குடும்பத்திற்கும் நீங்கள் பெருமையை தேடித்தர வேண்டும் என்று மனமார்ந்த பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இறுதியாக ஏதேனும் சொல்ல முற்பட்டால்? உண்மையிலே ரூபவாணி கூட்டுத்தாபன துணை தலைவர், அதே போல பணிப்பாளர் நாயகம் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். விஷயமாக நேத்ரானுடைய பணிப்பாளர் திரு வடநிலாரின் காசிம் அவருடைய தலைமைத்துவத்திலே சிறந்த முறையிலே அலைவரிசை பயணிக்கின்றது. அவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். மற்றும் அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும், விசேடமாக ரூபானுடைய அனைத்து டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் மற்றும் மேக்கப் ஆர்டிஸ்ட், கேமரா ஆர்டிஸ்ட் மற்றும் அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் ஊழியர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒட்டுமொத்த ரூபவாணிக்கும் நேத்ராக்கும் கிடைத்த ஒரு விருது. அதே போல் இதுக்காக இது பயணம் செய்வதற்காக எனக்கு ஊக்கம் அளித்த என்னுடைய நண்பர்கள் சஞ்சுகுமார் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகிய இருவருக்குமே உளமார்ந்த நன்றிகள். அனைத்து உதவிகளுமே புரிந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகள். எல்லாம் வல்ல இறைவனுக்கும்
இந்த தருணத்தில் நன்றிகள் கூற நான் கடமைப்படுகிறேன். நன்றி அச்சா. நன்றி மரிய ஜெயமன். உண்மையில் எமக்கும் பெருமையாக இருக்கின்றது. எங்களில் ஒருவர் சாதித்து வந்திருக்கிறார். சர்வதேச மட்டத்தில் இலங்கையின் ஊடகத்துறைக்கு கிடைத்த ஒரே ஒரு விருது, அதிலும் சர்வதேச நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சி சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ற விருதினை பெற்றுக்கொண்டமைக்காக நாங்களும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் அவருடைய வெற்றி பயணம் தொடர வேண்டும். நேர்களாகிய நீங்களும் ரசிகர்களாகிய நீங்களும் அவருக்கான ஆதரவை இதுவரையும் ஆதரவு தந்து வந்தீர்கள். இனியும் அந்த ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் மரிய ஜெயமனுடைய வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்று மனமார்ந்த உங்களின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறப் போகின்றோம். இன்றைய தினம் நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபட்ட கேசவன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, உதவி தயாரிப்பாளராக ஈடுபட்ட சஜாவுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.